ஹாய், நான் ராஜசேகர். இன்னைக்கு சேகர்ஸ் இன்சைட்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய படம் யூத். கென் கர்னாஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அட் த சேம் டைம் ஹீ இஸ் பிளேயிங் தி லீட். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இது தமிழ் சினிமாவே புரட்டி போட வந்த ஒரு படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இல்லை நம்ம பார்க்காத கதையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த படத்தில் குறைகளே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக குறைகள்லாம் இருக்குது. பட் ஸ்டில் இந்த படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த படத்தை நான் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் சொசைட்டி, நம்ம தமிழ் சொசைட்டி, நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யங் கிரைம்ஸ், யங் ஏஜில் மக்கள் பண்ணுற கிரைம்ஸ், அந்த யங்ஸ்டர்ஸ் பண்ணுற கிரைம்ஸ், இதுதான் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த சின்ன வயசில் அவங்களுக்கு அந்த லவ் வந்து ரிஜெக்ஷன் ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதுக்கான சின்ன சின்ன கிரைம்ஸ் அது வந்து மிகப்பெரிய கிரைம்ஸாகவும் மாறுது. ஸோ இந்த கிரைம்ஸ்க்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம தேடிட்டே தான் இருக்கோம். பட் அது சினிமா ஒரு தீர்வாகுமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே ஆகாது. பட் ஸ்டில் அது ஒரு இனிஷியலாக ஒரு ஸ்டெப் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் கென் கர்னாஸ் லவ்வை, ரிஜெக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அடலசன்ஸ் ஏஜில் வந்து இருக்கிற லவ்வில் வந்து நிறைய ப்ராப்ளமேட்டிக் இருக்குது படத்துலையுமே. பட் ஸ்டில் அந்த ரிஜெக்ஷனை அவர் ஹேண்டில் பண்ணுற விஷயம் இந்த படத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப கிளாஸியாக இருக்குது. அது அவர் பண்ண தப்பை வந்து ஒரு சாரி சொல்கிறதாகட்டும், இல்லை வந்து அந்த ரிஜெக்ஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதாகட்டும், மூவ் ஆன் பண்ணுறதாகட்டும், லவ் தான் வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமா, இல்லை வந்து அதை விட முக்கியம் வேறு எதுவுமே கிடையாதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியே. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது, ஓகே லவ் தான் வந்து நமக்கு அல்டிமேட் கோல் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதை தான் சினிமாவும் அடிக்கடி காட்டிட்டும் இருக்குது. பட் லவ்வை தாண்டியும் சில விஷயங்கள் இருக்குது. எது ட்ரூ லவ் அப்படிங்கிறது விஷயமும் இருக்குது. அது வந்து அடல்சன்ஸ் ஏஜில் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது. இந்த எல்லா கேள்விக்குமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் வந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்க. நம்ம பேரண்ட்ஸ் நம்ம மேலே காட்டுற ஒரு லவ் வந்து அன்கண்டிஷனலாக இருக்குது. அந்த லவ் வந்து நீங்கள் பெடஸ்டலில் இன்னும் ஃப்ரண்ட்லேயே வைக்கலாம். ஒருத்தங்களை பார்த்த உடனே வர ஒரு லவ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்காக நீங்கள் வந்து ஒரு க்ரைம் லெவலுக்கு போகலாமா, இல்லை அதுக்காக வந்து எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம லைஃபையே தொலைக்கலாமா, இப்படி 1008 கேள்விகள் இருக்குது. அண்ட் அதை வந்து யூத்தில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை வந்து நான் மெசேஜ் சொல்ல போகிறேன் பார், இந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக ஒரு மெசேஜ் சொல்கிறேன், நீ கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், அது ஒரு அழகான ஒரு கதையில் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் வேல்யூவோட, ஒரு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அடல்சன்ஸ் ஏஜ் அப்படிங்கிறப்போ அதில் ஃபன் இருக்கும். அந்த ஃபன் வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் தொட்டுட்டு கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸில் அழகாக சொல்லியிருக்காங்க. இது நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்ச டான் அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் இருக்க ஒரு படம் தான். 2 hours படம் வந்து பயங்கர ஃபன்னாக, அப்பாவை வந்து மதிக்காமல், இல்லை அம்மாவை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டு, ஈஸியாக பல லவ்ஸ் வச்சுட்டு, லைக் ஈஸியாக யங்ஸ்டர்ஸ் கூட பேசிக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்துட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் தான். பட் அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸில் நடக்கிற ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து எனக்கு டானை விட யூத்தில் என்னவோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது. அட் த சேம் டைம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த மெசேஜுமே ரொம்ப அன்றைக்கி தேவைப்படக்கூடிய மெசேஜ். ஓகே, நான் வந்து என்னோட ஃபேமிலிக்காக நான் எல்லாத்தையுமே மாறுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி, நான் ரிஜெக்ஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், நான் ஒரு பெண்ணை எப்படி மதிக்கிறேன், நான் வந்து இந்த பெண்ணை வந்து லைக் நான் ரிஜெக்ட் பண்ணிட்டா கூட, லவ் ஃபெயிலியர் ஆகிட்டா கூட, நான் வந்து அவங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட என்னோட வாழ்க்கையை நோக்கி நான் போயிட்டு இருக்கேன், அவங்க வாழ்க்கையை நோக்கி அவங்க போக போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. சினிமா ஏன் பியூட்டிஃபுல் தெரியுமா? இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம அப்பா அம்மா கூட ஏதோ ஒரு முரண்பாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அது வந்து அதை பேசி சரி செய்கிறதுக்கு முயல மாட்டோம். இல்லை வந்து நம்ம அப்பா அம்மா நம்மக்கிட்ட அப்படி பேசுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். பட் அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த ஃபீலிங்கை சினிமா தான் காட்டும். அது ஒரு எக்ஸாஜரேஷன் தான். இந்த படத்தில் சூரஜ் வந்து கென் கர்னாஸ் கூட டுவர்ட்ஸ் த எண்ட் பேசக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து எல்லா வீட்லையும் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் எல்லா அப்பாவுக்கும் எல்லா பையனுக்கும் அந்த ட்ரூ ஃபீலிங்ஸ் இருக்கும். இப்படி தான் அப்பா நினைப்பாருங்கிறது நமக்கும் தெரியும். இப்படி தான் பையனும் நினச்சிட்டு இருப்பான் அப்படிங்கிறது அப்பாவுக்கும் தெரியும். இப்படி தான் அம்மாவும் இன்னசென்ட்டாக இருப்பாங்க, ஆனால் நம்ம மேலே ஒரு அக்கறை இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் எல்லாமே நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம். நம்ம இந்தியன் சொசைட்டியில் அது நடக்கிறது இல்லை. பட் அதெல்லாம் சினிமா காட்டுறப்போ நம்ம அதை வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். அண்ட் கென் கர்னாஸ் ஒரு வகையில் ஃபஸ்ட் சீன்லேருந்து அந்த 2 hours ஆஃப் த ஃபிலிமில் வந்து ஒரு ஜாலியாக, ஃபன்னாக, ஒரு பொறுப்பு இல்லாமல், ஒரு கேர்ஃப்ரீயாக கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்படிலாம் இருக்கிறது வந்து இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க ஈஸியாக ரிலேட் பண்ணிப்பாங்க. ஓகே, நம்ம இப்படி தான் இருக்கமோ, நம்ம கென் கர்னாஸ் மாதிரியான ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி ரிலேட் பண்ணிப்பாங்க. அட் த சேம் டைம் அந்த படம் டுவர்ட்ஸ் அந்த எண்டில் வந்து அந்த ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் போது, ஆஹா இதை தான் நம்ம மிஸ் பண்ணுறோமோ, இதை நோக்கி தான் நம்மளோட லைஃப் இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுப்புது. அது வந்து ஐ திங்க் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷன் நோக்கி கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு மெயின் ரீசனுக்காகவே நான் சொல்கிறேன், இந்த படத்தை வந்து கண்டிப்பாக நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃபில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய ப்ராப்ளமேட்டிக் இருக்குது. அந்த அடல்சன்ஸ் ஏஜில் வர லவ் வந்து அது லவ்னு கூட நம்ம சொல்ல முடியாது, வந்து இன்ஃபாக்சுவேஷன் சொல்லலாம். லைக் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஸ்டில் அதெல்லாம் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தால் கூட டுவர்ட்ஸ் அந்த எண்டில் வந்து சொல்லியிருக்கிற இந்த வந்து அந்த விஷயம் வந்து
இட்ஸ் ட்ரூலி வந்து நம்ம சொசைட்டியுமே அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகும்னு நினைக்கிறேன். அண்ட் சினிமா இதுதான் இல்லையா, நம்ம வந்து சொசைட்டியை மாற்றிடுமா, தலைக்குப்புறம் போட்டு புரட்டிடுமா அப்படிலாம் எனக்கு தெரியாது. பட் ஒரு சின்ன சேஞ்ச், அதுலேருந்து ஒரு 5% ஒரு 10% பீப்புள் கூட மாறினா ரொம்ப நல்ல விஷயம். நம்ம ஸ்டாக்கிங் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், கிரைம் அகேன்ஸ்ட் விமன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் போது, அது ஒரு இந்த மாதிரி ஒரு லைட் ஹார்ட்டடான ஃபிலிமில் அது ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் போது, அதில் ஒரு 5-10% மக்கள் மாறினாலே, யங்ஸ்டர்ஸ் மாறினாலே ஐ திங்க் படத்துக்கு ஒரு பெரிய வெற்றி தான். அண்ட் இதை தொடர்ந்து நம்ம சினிமா பண்ணிகிட்டே தான் இருக்கணும். தொடர்ந்து வந்து நான் ஜாலியான படம் தான் எடுப்பேன், நான் அதில் வந்து மெசேஜ் சொல்ல மாட்டேன், இல்லை மெசேஜ் சொன்னாலும் இன்னொரு ஃபேஸாக சொல்லுவேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், ஒரு கதை எடுத்திருக்கேன், அதில் ஒரு சின்ன மெசேஜ் சொல்கிறேன், அது இன்னைக்கு சொசைட்டியில் எங்கேயா கொஞ்சம் மாறுமா அப்படிங்கிற மாதிரி படம் எடுக்கிறப்போ ட்ரூலி அப்ரிஷியபிள். அது கென் கர்னாஸ்க்கு வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேஷன்ஸ் கொடுத்தே ஆகணும். கென் கர்னாஸ் இந்த ஒரு யங் ஏஜ், ஒரு 24 இயர்ஸ் ஓல்டு தான். பட் இந்த யங் ஏஜில் இப்படிப்பட்ட ஒரு மெசேஜை வந்து அவர் கன்சீவ் பண்ணியிருக்கிறதே வந்து கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் ஐம் நாட் ஷுர் லைக் அவரே இதை பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அவரோட பேரண்டிங், கர்னாஸ் அண்ட் கிரேஸ் அவங்களோட பேரண்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இல்லை வெற்றிமாறன் மாதிரி ஒரு மென்டர் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு எண்டிங்கை சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதையும் அப்ரிஷியேட் பண்ணலாம். இல்லை எதுவுமே இல்லை, கென் கர்னாஸ்க்கே தோணி இருந்துச்சுன்னா நம்ம யங்ஸ்டர்ஸ் ஒரு கரெக்டான பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம சொசைட்டியுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுமே ஏற்படுத்தியிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது சூரஜ் படத்தில் வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டடாக தான் போகிறாரு. நம்ம கூட இன்டர்வல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் பயங்கர சீரியஸாக அவர் பண்ண போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் யோசித்தோம். பட் அந்த மாதிரிலாம் இல்லை. டுவர்ட்ஸ் ஒரு 10-15 மினிட்ஸில் தான் அந்த எமோஷனல் ஆங்கிள் வருது. அதுவுமே சட்டிலாக தான் இருக்குது. ரொம்ப நம்ம வந்து டானில் வர்ற அளவுக்கு கூட, அந்த அளவுக்கு கூட நம்ம ரொம்ப இன்னொரு ஃபேஸாக இருந்தாலும் எமோஷனை கொண்டு போகல. அண்ட் தேவதர்ஷினி ரொம்ப இன்னசென்ட். நம்ம மாம்ஸ்னாலே இன்னசென்ட்டாக தான் நம்ம பார்த்துருக்கோம். தமிழ் சினிமா அப்படி தான் போர்ட்ரே பண்ணியிருக்கு. நம்ம வீட்லேயுமே சமூகத்தில் அப்படி தான் இருக்காங்க. ஸோ அதுவுமே ரொம்ப அவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும், இன்னசென்ஸ் ஆகட்டும், தன்னோட மகனுக்கு இருக்கிற அந்த பொசசிவ்னஸ் ஆகட்டும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க தேவதர்ஷினி. அண்ட் 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. அனிஷ்மா சிறையில் நம்ம பார்த்த ஹீரோயின் தான். இதுலேயுமே அவங்களோட வாய்ஸும் சரி, அவங்க எக்ஸ்ப்ரெஷன்ஸும் சரி, அவங்க கொடுக்குற ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸுமே சரி, சின்ன சின்ன நுவான்சஸுமே சரி, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அவங்க படத்துக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து தான். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்ன சீன்ஸ் தான் வராங்க. செகண்ட் ஹாஃபில் தான் அவங்களோட ஸ்கோப்பே இருக்குது. பட் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அண்ட் மீனாட்சி ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து ஒரு லைட் ஹார்ட்டடான ஸ்டோரி தான். அவங்க வர சீன்ஸ் எல்லாமே வந்து அதுவுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் வர ஹீரோயினுமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜிவியோட மியூசிக் பற்றி பேசும்போது, முட்டைக்கலக்கி சாங் வந்து ஆல்ரெடி பயங்கர பாப்புலரான சாங். அது அந்த படத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை தாண்டி பேக்ரவுண்ட் ஸ்கோராக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எங்கே லவுடாக வேணுமோ அங்கே லவுடாக இருக்குது மியூசிக், எங்கே சட்டிலாக போகணுமோ அங்கே சட்டிலாக இருக்குது, எங்கே வந்து எமோஷ்னலாக வந்து நம்ம அந்த குவாஷியண்ட்டை வந்து கரெக்டாக கொஞ்சம் ஆம்பிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துலையுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆம்பிஃபை பண்ணியிருக்காரு ஜிவி. ஸோ மியூசிக்கலி கண்டிப்பாக வந்து இந்த படத்துக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து தான் ஜிவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்டுகெதர் இந்த படம் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி குறைகளே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப்லேருந்து ஃபஸ்ட் சீன்லேருந்தே வந்து பயங்கர அரெஸ்டிங்காக, எந்தவித டிவியேஷனும் இல்லாமல் டு த பாயிண்ட்டாக சொல்லக்கூடிய விஷயத்தை கரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் இருக்குது. என்டர்டைன்மெண்ட்காக நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதெல்லாம் வந்து பெருசாக நமக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு ஏஜில் இருக்கிறவங்களுக்கோ, இல்லை ஒரு 40s 50s இருக்கவங்களுக்கோ பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். பட் அட் த சேம் டைம் யங்ஸ்டர்ஸ்க்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ப்ராப்ளமேட்டிக்காக நம்ம கூட இருக்கலாம். படம் கதையாக நகரும் போது நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஒரு கரெக்டான எண்டில் வந்து ஒரு க்ளோஷரில் முடியுது. அண்ட் அந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த படத்தை பாராட்டலாம். என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் இருக்குங்க. அந்த எண்டிங் தான் இந்த படத்தை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும், எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே முகம் சுளிக்காமல் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் வந்து அந்த எண்டிங் தான். நீங்களும் படம் பாருங்கள். நான் சொன்ன ஒப்பீனியன் கரெக்டாக இருக்கா, இல்லை உங்களுக்கும் எனக்கும் நான் சொன்ன மெசேஜுமே ரிலேட்டபுளாக இருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ.